மீன் மாங்காய் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். இந்த மாங்காய் வந்து மரத்தில் எப்போயுமே மாங்காய் வந்து சீசன் டைம் இல்லாமல் எப்போயுமே காய்ச்சிட்ருக்கோம். இது வந்து கீழே விழும்போது வெடிச்சிருச்சு போல். அதனால் இந்த மாங்காய் போட்டு நான் சாலை மீன் குழம்பு வைக்க போகிறேன். எப்படி வைக்கணுன்றதை நான் போடுறேன். ஃபஸ்ட்டு நான் அந்த சாலை மீனை வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறேன். சாலை மீன் வந்து மாங்காய் போட்டு வைக்கிறதுக்கு புளி ஊற்றவே தேவையில்லை. கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், வெங்காயம், தக்காளி, மாங்காய் இவ்வளோ போட்டாலுமே போதும். சாலை மீன் குழம்பு நல்லாயிருக்கும். புளி ஊற்றாமல் நான் இன்றைக்கி மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சுருக்கேன். முதல்ல நான் வாஷ் பண்ணிக்கிறேன். முதல்ல மீனை வாஷ் பண்ணி எடுத்துக்கிடணும். கல் உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடணும். அது வந்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கிறேன். மீன் குழம்பு செய்தாலுமே வீடு ஃபுல்லாக மீன் வாசனையாக தான் இருக்கும். அதுக்கு தனியாக பாத்திரம் வச்சு முடிஞ்ச அளவு டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடணும். டேபிள் மேலே உட்காந்து சாப்பிடணும். தரையில் சாப்பிடும்போது எப்படி கீழே சிந்தும். அப்போ தரைக்கு மாவு போடும்போது தரைலாம் வாடை வந்து டைனிங் டேபிளில் வச்சு சாப்பிட்டோன்னா அது நல்லா அவ்வளோந்த இடத்த மட்டும் நல்லா போட்டு கழுவிடலாம். நான் வந்து சாலை மீனை வந்து வாஷ் பண்ணுறேன். மாங்காய் போட்டு தான் சாலை மீன் குழம்பு பண்ண போகிறேன். இதுக்கு புளியே ஊற்ற மாட்டேன். எல்லா மீனையும் மசாலாவில் போட்டுக்க போகிறேன். இப்போ அதுக்கு வந்து முதல்ல மீனை கழுவி வச்சிட்டனாலுமே கொஞ்சம் நேரம் நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் மீன் அப்படியே கழுவாமல் இருக்கக்கூடாது. அதனால் கழுவி வச்சிடணும். ஃபஸ்ட்டு மீனை தான் கழுவி வைக்கணும். நான்வெஜ் செய்கிற அன்றைக்கி சிக்கன்னாலும் சரி, நண்டு, இறா, மீன், மட்டன் எதுனாலும் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த உடனே அதை கழுவி நல்லா க்ளீனாக்கி வச்சுட்டு தான் நம்ம மற்ற வேலைகளை கவனிக்கணும். அதாவது வெங்காயம் நறுக்கிறது, இஞ்சி பூண்டு அரைக்கிறது, அந்த மாதிரி வேலைகள் வந்து இதை வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் செய்யணும். இது அப்படியே கவரோடே வச்சுட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டு போன மாதிரி ஆகிடும். சாலையா சாதா சாலையா தெரியல. சாலை மீனை கழுவிக்கிட்டேன். இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு வறுத்துட்டு கொஞ்சோண்டு குழம்பு பண்ண போகிறேன். சட்டியில் தான் இப்போ இந்த மீனை வந்து உப்பு போட்டுக்கிறேன். இப்போ குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி ஊற வச்சுக்கணும். குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இது எண்ணெய் குழம்பு மிளகாத்தூள், பூண்டு போட்டு நசுக்கினது தான். அதையும் போட்டுக்கிறேன். முதல்ல இது உப்பு மிளகாத்தூளில் கொஞ்சம் ஊறட்டும். அதுக்கப்புறம் அப்படியே குழம்பு எடுத்து போடணும். வறுக்கிறதுக்கும் அப்படியே எடுத்துக்கிடலாம், குழம்புக்கும் அப்படியே எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் ஊறட்டும். அதுக்கப்புறமா சாம்பார் வெங்காயத்தையும் மிளகு, சீரகெல்லாம் மசாலா ரெடி பண்ணணும். முதல்ல இது ஊறட்டும். இதுக்கு எதுவுமே போடணும். ஓகே, அது ஊறட்டும். அப்படியே அதுக்குள்ளே சாம்பார் வெங்காயத்தை வந்து நசுக்கி வச்சுக்கிறேன். கட் பண்ணி வச்சுக்கிறேன். சாம்பார் வெங்காயம் தோல் உரித்து வச்சுப்போம். இவ்வளோ சாம்பார் வெங்காயம் போட்டுக்கிறேன். இதை வந்து அரைச்சிக்கலாம். தோல்லாம் உரிச்சிட்டு அரைச்சிக்கலாம். இன்றைக்கி நான் சுவையான மாங்காய் போட்டு மீன் குழம்பு செய்ய போகிறேன். மாங்காய் போடுறதுனால இது புளிப்பு மாங்காவாக இருந்தால் புளி சேர்க்க வேண்டாம். சும்மா கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிடலாம். நான் வந்து புளியே சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா மாங்காய் கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். அதோட தக்காளி வேறு போடுறேன். போதும் அந்த புளிப்புங்களே. இன்றைக்கி புளிலாம் போடாமல் மீன் குழம்பு வைக்க போகிறேன். இந்த வெங்காயத்தை நான் தோலை உரிச்சிக்கிறேன். தோலை உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிடுறேன்.
அதோட தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயமும் கட் பண்ணி வச்சுக்கிடுறேன். அதோட தக்காளி 2 நான் கொஞ்சம் தக்காளி 1 சேர்க்குற இடத்துல புளி சேர்க்காதனால ஒரு 3 தக்காளி சேர்த்துக்க போகிறேன். பெருசாக இருந்தால் 2, சின்னதாக இருந்தால் 3 அந்த மாதிரி சேர்த்துக்க போகிறேன். அதுக்குள்ளே புளி இந்த மீன் நல்லா ஊறட்டும் மசாலாவில். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த குழம்பு நான் செய்கிற மாங்காய் போட்டு மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தோலோடு தான் போட போகிறேன் மாங்காவை. தோல்லாம் உரிக்க மாட்டேன். இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளே அது நல்லா ஊறிடும். மீன் மசாலா உப்புலாம் பிடிச்சி ஊறிடும். அப்போ குழம்புல போடும்போது கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 கொதி வந்தாலே ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் உப்பு ஏற்கனவே இப்போ பிடிக்கிறதில்ல, போதும். இப்போ இதில் வந்து சாம்பார் வெங்காயத்தை போதுமான அளவு எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி. இதிலே 2-3 தக்காளியை போட்டுக்கிடுறேன். போதும். நான் கொஞ்சம் மீன் குழம்பு தான் பண்ண போகிறேன், அதனால் இவ்வளோ வெங்காயம் போதும். அதுக்கப்புறமா தக்காளி இருக்குது பார்த்தீங்களா, தக்காளி நல்லா பெரிய தக்காளி இன்னொன்று 2 தக்காளி எடுத்துக்கிடுறேன். அதையும் நான் கட் பண்ணி இதில் வச்சுக்கிடுறேன். இப்போ இந்த மாங்காவை நான் கட் பண்ணி எடுத்துக்கிடுறேன். மாங்காவை கட் பண்ணிப்போம். கொஞ்சம் பழுத்த மாங்காவாக இருக்குது, பழமாக இருக்குது. நல்லா இருக்குமா மீன் குழம்புக்கு? சரி போட்டு பார்ப்போம். மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சா நல்லா தானே இருக்கும். இந்த ஒரு பீஸ் போடுவோம். மாங்காய் வந்து புளிப்பாக இல்லை, கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக நான் புளி சேர்த்தே ஆகணும். இந்த மாங்காய் நம்பிட்டு புளி வந்து கொஞ்சம் பிடிக்கணும். ஏன்னா கொஞ்சம் இது புளிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் ரொம்ப கம்மியாக புளி எடுத்துக்கிறேன். புளியை நான் ஊற வச்சுக்க போகிறேன். நான் இதுக்கு வந்து மசாலா தூள் போட போகிறேன். மசாலா ஒன்று தயார் பண்ண போகிறேன். புளி ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா கொஞ்சமாக தான் குழம்பு வைக்க போகிறது. அதனால் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் புளி போட போகிறேன். ஒரு முழு நெல்லிக்காய் அளவு சைஸ் தான். இதை அப்படியே ஊற வச்சுக்கிறேன். நமக்கு வேலைலாம் சீக்கிரமாக நடக்கணும்னா காலையிலே புளி ஊற வச்சுக்கணும், அரிசியை ஊற வச்சுக்கிடலாம். சாம்பார் பண்ணால் தோரம் பருப்பை ஊற வச்சுக்கிடலாம். சீக்கிரமாக வேகும், சமையல் சீக்கிரமாக ஆகும். சீக்கிரமாக செய்யணுன்றவங்க நைட்டே காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் மட்டும் பகலில் ஒரு நாளைக்கு முன்னாடி கட் பண்ணக்கூடாது. மற்ற காயெலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். கீரை இருந்ததுன்னா கீரையை கிள்ளி வச்சுக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் அர்ஜென்ட்டாக வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி செய்யலாம். நான் வந்து புளியை ஊற போட்டுக்கிட்டேன். ஒரு வெங்காயம், கட் பண்ணிக்கிடுறேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு மசாலா தயார் பண்ண போகிறேன். என்ன மசாலானா, கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இதையே அப்படியே வறுத்துட்டு போகிறேன். ரொம்ப காஞ்ச மிளகா, கொஞ்சமாக தனியா போட்டுக்கிறேன், அதாவது கொத்தமல்லி விதை. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகு போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து சீரகத்தூள் என்கிட்ட இருக்குது. அடுத்தது வந்து சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். சீரகத்தூள் என்கிட்ட இருக்கு, அதனால சீரகம் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிப்போம். சீரகத்தூள் வச்சுருக்கேன் நான், கொஞ்சமாக நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். போதும் ஃப்ரை பண்ணது. கொஞ்சம் வெந்தயமும் போட்டுப்போம், ஸ்மெல் நல்லாயிருக்கும். மீன் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் வெந்தயமும் நான் போட்டுக்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா
பொன்னிறமாக வறுத்து எடுத்துப்போம். சிம்மில் வச்சு வறுத்துப்போம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா சட்டி வந்து ஆஃப் பண்ண பிறகும் ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகும் சூடாக தான் இருக்கும் சட்டி. அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூட்லேயே இது நல்லா இன்னும் வறுபட்டுரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் நான் வந்து தக்காளி மிக்ஸி ஜாரில் போட போகிறேன். தக்காளி, சாம்பார் வெங்காயம், தோல் உரிச்சு வச்ச சாம்பார் வெங்காயம், அதுக்கப்புறமா இப்போ நான் வறுத்தது இதெல்லாம் இதில் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இனிமேல் நம்ம மீன் குழம்பு செய்ய வேண்டியது தான். நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். எண்ணெய் ஊற்றிடுறேன். சட்டி ஏற்கனவே சூடாக தான் இருக்குது. எண்ணெய் ஊற்றிக்கிடுறேன். இப்போ நான் இதிலே மீன் வறுக்க போகிறேன். அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றுறேன். மீன் அதிலே பொரிச்சிருக்கேன். சட்டி சூடாகட்டும். மீன் நல்லா ஊறிடுச்சு. சட்டி சூடாகிடுச்சு. ஒரு மீனாக நான் போட்டு எடுக்கிறேன். நான் கொஞ்சம் நிறைய மீனே வறுத்துக்க போகிறேன். மீன் குழம்பு வந்து கம்மியாக தான் மீன் போட போகிறேன் குழம்புக்கு. இது நல்லா வறுபடட்டும். எப்பவுமே நான் வந்து இந்த கம்பி வச்சு தான் திருப்பி போடுவேன். இது எனக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கிற மாதிரி கம்பியை வச்சு திருப்பி போடுறது. லைட்டாக அப்படி சூடான பிறகு இப்போ இதை பாதி மீன் ஃப்ரை பண்ணிடுவேன். அப்புறமா தான் மீதி குழம்பு போடுவேன். நல்லா முருகெல்லாம் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். அப்படியே முழுசாக முள்ளோடு சாப்பிட்றலாம். தலை மீன்லாம் தலை முள் எல்லாமே நல்லா சாப்பிட்றலாம். மீனை வந்து ஃபுல்லாகவே சாப்பிட்லாம். நல்லா முருகெல்லாம் ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை. இது மாதிரி எல்லா மீனையும் வறுத்துக்கிடணும். ஓரளவு ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணிட்டேன். போதும் பண்ணது. நான் இந்த மீன் வறுவலில் வந்து வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூளும் இது உப்பு தான் போட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வறுவல், ஃபிஷ் வறுவல். அதனால் வெந்தயம் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் இந்த எண்ணெயிலேயே மீன் குழம்பு வச்சிடலான்னு பார்க்குறேன். வெங்காயம் ஆனால் இதில் எண்ணெய் நிறைய தான் இருக்குது. கருவேப்பிலை நல்லா வதக்கிடுவேன். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா மசாலா, அதை இதில் போட்டுக்குவேன். சாம்பார் வெங்காயம், தக்காளி, மிளகு, கொத்தமல்லி விதை, அதாவது தனியா, காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சதை இதில் போட்டுக்கிடுவேன். அதுலேயே நான் இந்த மிக்ஸி ஜார்லேயே புளியை கொஞ்சமாக, நான் ரொம்ப புளி போடல, புளியை கொஞ்சமாக கரைச்சி வச்சு வச்சுக்கிறேன். மாங்காய் புளிப்பாக இருந்தால் புளியே போட தேவையில்ல. நான் அந்த மாதிரி தான் வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் மாங்காய் புளிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் புளி கண்டிப்பாக போட்டு ஆகும். இது வதக்கிடலாம்.
நான் எப்போவுமே குழம்புக்கு கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். கல்லுப்புலாம் காலி ஆயிடுச்சு. உப்புகளை வந்து காலியாகவே விடக்கூடாது. கொஞ்சமாக இருக்கும்போதே உப்புங்களை வாங்கி வச்சிடணும். கல்லுப்பு பார்த்தோன்னா காலியாக இருக்கக்கூடாது, குறையவே கூடாது சொல்லுவாங்க. ஆனால் கல்லுப்பு வாங்கிறதுக்கு சான்ஸே கிடைக்கல இன்னும். அதனால் அது வாங்கணும், மறந்து போயிடுச்சு. அதனால் நான் சால்ட்டு போட்டுக்கிட்டேன். நான் கொஞ்சமாக சீரகத்தூளும் போட்டுக்கிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இது நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த 2-3 மாங்காய் பீஸ், இது வந்து ரொம்ப புளிப்பு கம்மியாக இருக்குது. அதை வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். மாங்காய் பழம் மாதிரி இருக்குது, இருந்தாலும் போட்டு பார்ப்போம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். போட்டுக்கிட்டேன். இது கொஞ்சம் வேகட்டும். ஃபஸ்ட்டு மாங்காய் நல்லா வேகட்டும். புளி அப்புறமா ஊற்றுவோம். புளி ஊற்றிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட போகிறேன். இப்போ நான் இது வேறு ஊற வச்சுருக்கேன் உப்பு மிளகாத்தூளில். அதனால் மிளகாத்தூளும் கம்மியாக தான் போடணும், உப்பும் கம்மியாக தான் போடணும். ஓகே, இப்போ இது நல்லா கொதி வரட்டும். மாங்காய்லாம் நல்லா வெந்து நல்லா குழம்பு கொதிச்சு சுண்டை வரட்டும். மீன் குழம்பு தயாராகிடுச்சு. நான் அதை ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, உப்பு மிளகாத்தூள் போட்டு வறுக்கிறதுக்கு ஊற வச்சுருந்தேன். அந்த மீனை கொஞ்சம் வறுத்துட்டு அந்த மீனையே நான் குழம்புக்கும் போட்டுறேன். இது உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கலந்துருக்கும். அதனால் இதையும் போட்டேன். மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். 2 கொதி வந்த பிறகு தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். எனக்கு தேவையான பதத்துக்கு வந்திருக்கு. எனக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தால் பிடிக்காது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் பிடிக்காது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும். அதனால் கரெக்டான பதத்துக்கு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். மாங்காய் போட்டு சாலை மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இன்னும் 2 கொதி வரட்டும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் நல்லா வெந்துடும். இப்போ இந்த சாப்பாடு சாப்பிடும்போது இந்த பச்சை மிளகாவை எடுத்து நசுக்கி அப்படியே குழம்பு ஊற்றி சாப்பாடு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி விட்ட மசாலா அரைச்சி விட்ட மீன் குழம்பு, மீன் வறுவல், ஒயிட் ரைஸ் மட்டும் செய்யணும். உங்களுக்கு இந்த மீன் குழம்பு மீன் வறுவல் பிடிச்சிதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.